பலக்கிற பகலானி பட்ட பட்டக்கிற அகலானி அடல் அடிக்கிற துகிலானி நகலே நகலானி மலையடிக்கிற முகிலானி திணற அடிக்கிற திகிலானி மட மணக்கிற அகிலானி முள்ள மலராணி சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை செய்தைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்கடையில சொல்லி தரவா மாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தரவா மாத்தி ஏ உசர உசர தார கை மாத்தி அடியாத்தி இதையல்ல பேரு ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் இப்பொழுது கண்ணால் கண்ணால் இப்பொழுது காயங்கள் இப்பொழுது காலம் நேரம் காலம் இப்பொழுது அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மழை துளி இவைதானே இவளினே இமை இரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி எதற்காக தடை அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மழை துளி இவைதானே இவளினே இமை இரண்டும் தனித்தனி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. வாராவாரம் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கோம். அதே போல இன்றைய தினமும் என்னோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் கலிஸ்டா. வணக்கம் கலிஸ்டா. வணக்கம் அண்ணா. வணக்கம் நேர்களே. மற்றும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்களுமே தொடர்ச்சியாக ஆதரவு தந்து வருகிறீர்கள். உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கொண்டு வழமை போலவே இன்றைய நாளும் உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்கள், பழைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான பாடல்கள் நாங்களும் தரதுக்காக காத்துட்டு இருக்கோம் எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. இசைக்கு மொழிகள் கிடையாது, இசையால் வசமாகாத இதயமும் கிடையாது. நாமும் நமக்கு ஒரு நலியா கலையுடையும் என்பது போல இந்த கலைகளோடு இசை
சால பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் பல அங்கங்களிலே எங்களோடு பயணிப்பதை நாங்கள் மறுக்கவே முடியாது. ஆகவேதான் இசை ஏதோ ஒரு கட்டத்தில் எங்களுக்கான மருத்துவமாகவே மாறிவிடுகிறது. பல நேரங்களிலே பல மனப்பிறழ்வுகளுக்கு உள்ளானவர்களுக்கு கூட இந்த இசை ஒரு அருமருந்தாக மாறிவிடுகிறது. மன சஞ்சலத்தோடு இருப்பவர்களுக்கு இசை மருந்தாகிறது. அதே போல குழப்பத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிறைய பயணங்களை மேற்கொள்பவர்கள், சஞ்சலங்களில் இருப்போம், இப்படி மனம் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் இசை வருடி செல்கின்ற ஒரு மருந்தாகவே மாறிவிடுகிறது. ஆகவேதான் அன்று தொட்டு இன்று வரைக்கும் இசைக்குரிய கௌரவம் குறையாமலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? நிச்சயமாக நீங்க சொன்னது போல இன்றைய நாட்கள்ல அதிகமா எல்லாருமே சோங் கேட்பாங்க. அது ஏன்னு சொல்லி பாக்குற போது சந்தோஷமா இருந்தாலும் பாடலை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அது போல யாராவது நாங்க பாக்குற போது சேடா இருந்தாலும் பாடலை கேட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு பாடல் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பாங்க. இசை என்றது ஒருவருடைய மனதையே மாற்றக்கூடியதா இருக்கின்றது. இன்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதை அண்ணா சொன்னது போல இசை சிகிச்சை என்றெல்லாம் பல சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தால் அந்த இசை அவ்வளவுக்கு ஒரு மனிதனையை முற்றிலும் மாற்றிவிடக்கூடியதாக இருக்கிறது. அத்தகைய இசையை எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதிலுமே மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக எங்களுடைய நாட்டு கலைஞர்கள், எங்களுடைய வாத்திய கலைஞர்கள் தங்களுடைய திறமைகளை எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலும் அது போல தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அண்மைய காலங்களில் எல்லாம் நாங்கள் பலவாறு கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த மாற்று ஆற்றலுடைய குழந்தைகள் என்று சொல்லி அந்த சற்று ஏதோ ஒரு விதங்களிலே முழுமையான மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய பல விடயங்கள் இல்லாத ஒரு மாற்று ஆற்றலுடைய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த இசை ஒரு மருந்தாக மாறி இருக்கிறது. அவர்கள் இசையை ரசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், இசைக்கான விளைவுகளை காட்ட தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி மியூசிக் தெரப்பி என்று சொல்லி அப்படி எல்லாம் மருத்துவமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது இப்படி இருக்க அநேகமான எங்களுடைய பாடல்களிலே கலிஸ்டா கூடுதலாக இசைஞானி இளையராஜா நீங்காத இடம் பிடித்த பாடல்களை தந்தவராகவே இருக்கிறார், ஒரு இசை ஜாம்பவனாகவே இருக்கிறார். அண்மைய நாட்களில் எல்லாம் அவர் சிம்போனி இசையை புலம்பெயர் நாட்டவர்களுக்கு, ஐரோப்பிய நாட்டவர்களுக்கு கூட ஏன் உலக மக்களை அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த சிம்போனி இசையை அழகாக வழங்கி இருக்கிறார். ஆகவே இந்த இசை அது எந்த மொழியில் பிரவாகம் எடுக்கிறது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பது முக்கியமல்ல, யாரையெல்லாம் தொட்டு செல்கிறது, யாருக்கெல்லாம் அது மருந்தாக அமைகிறது என்பதை பொறுத்து தான் அது மாறிவிடுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில் வருகின்ற பாடல்கள் கூட நிச்சயமாக எங்களுடைய நேயர்களாகிய உங்களை இந்த மணி நேரம் முழுவதுமாக அணைத்து வைத்திருக்கும் என்பது எங்களுடைய எண்ணமாகவே இந்த மனதை மயக்கும் மணித்துளிகளோடு உங்களை இணைந்து கொள்வதற்காக நாங்களும் அழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக. சரி, பார்க்கலாம். ஆகவே இன்றைய தினம் எங்களோடு பயணிக்கின்ற பல்வேறுபட்ட கலைஞர்களை நாங்கள் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறோம். இன்று வழமை போல எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சியிலே பல கலைஞர்கள் தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். பல இசைக்குழுக்கள் சார்பாக வருகின்றிருக்கின்றார்கள், பல கலைஞர்கள், பல பாடல்கள் என்று சொல்லி அநேகமானவர்கள் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியை தொட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே இம்முறை புதிதாக ஒரு குழுவினர் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். லாரா மியூசிக்கல் பேண்ட் என்கின்ற பெயரோடு எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இசைக்கலைஞர்களை உங்களோடு அறிமுகப்படுத்துவதிலே நாம் பெருமை கொள்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் முதலிலே இசைக்கலைஞர்களை அறிமுகப்படுத்துகிறோம். லீட் கிட்டார் வாத்திய கருவியோடு இன்றைய தினம் இணைந்து கொண்டிருக்கின்றார் டேனியல் அமல்ராஜ் அவர்கள். அவரை நாங்கள் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சிக்காக வரவேற்றுக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து பேஸ் கிட்டார் இசைக்கருவியோடு அமல் ராஜா டெரன்சோ இணைந்திருக்கின்றார். இவர்களோடு ரிதம் கிட்டாருக்காக லூகாஸ் ஜீவனிதன், ஒக்டோபேட் வாத்திய கருவியோடு வரதன் சர்வேஸ்வரன், கீபோர்ட் கருணாகரன் சரண் மற்றும் இன்னும் கீபோர்ட் வாத்திய கருவியோடு இணைந்திருக்கின்றார் டிகுமார் மதுமேனன். இந்த கலைஞர்கள் அனைவரையுமே நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நிச்சயமாக இன்றைய நாட்களில் இந்த புதிதாக வந்திருக்கின்ற இந்த கலைஞர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய பாடகர்களாக அறிமுகமாக இருக்கிறார்கள். ராசேந்திரன் நிருத்திகன், தனுஜன், சிவானந்த சர்மா, சிவனுஜ சர்மா, சிவநாதன் துஷாந்த், இவர்களோடு இணைந்து அஜிந்திகா ராஜநாயகம், பிரணவி ராஜேஸ்வரன், தர்ஷிகா ஸ்ரீகாந்தன், சரண்யா செல்வராஜா, அபிசனா பாலச்சந்திரன் ஆகியவர்கள் தங்களுடைய இசை திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அற்புதமாக அருமையாக இணைந்து கொள்ள காத்திருக்கின்ற இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களையும் பயணிக்க அழைத்து செல்கின்றோம். வாருங்கள், அற்புதமான மனதை மயக்கும் மணித்துளிகளோடு இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் கச்சேரி ஆரம்பம். கலிசா, உங்களுக்கு தெரியுமா
இந்த இசையானது எங்களுடைய உணர்வின் வேகத்தை கூட்டி குறைப்பதற்கான ஒரு ஊடுகருவியாக அமைகிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியும். நிச்சயமாக நாங்கள் ஒருவேளை சந்தோஷமா இருக்கும்போது சேடான சோங்க கேட்டா எனக்கெல்லாம் அந்த சேடான சாங் கேட்கவே பிடிக்காது. சந்தோஷமான நேரத்துல என்ன சொன்னா எங்களோட மைண்டை வந்து மாத்திருமே அந்த சாங்ன்ற ஒரு எண்ணம். அதே போலதான் இப்ப நாங்க ஒரு வாகனத்துல போய் கொண்டிருக்கிறோம் சொன்னால் ஒரு இடைக்கால இனிமையான மெதுவான இசை கொண்ட பாடல்களை நாங்கள் கேட்கிறோம் சொன்னால் வாகனம் மெதுவான ஒரு வேகத்துல போகும். அதனால என்னவோ தெரியாது அந்த இரவு நேர பயணங்கள்ல மேற்கொள்ற ஆட்கள் வந்து சில நேரங்கள்ல வந்து ஒரு பயணத்தின் ஆரம்பத்துல வந்து மிதமான பாடல்களை கேட்பாங்க. ஏனென்றால் பயணம் ஒரு ஸ்மூத்தா ஆரம்பிக்க வேண்டும் சொல்லி ஒரு மிதமான வேகத்துல போகணும்னு சொல்லி. ஆனால் குறிப்பிட்ட ஒரு இரவு நேரத்தை அவர்கள் அண்மித்து நடிச்சாமம் தாண்டி போய் கொண்டிருக்கல வேகமான பாடல்கள் போடுவார்கள். என்று சொன்னால் அந்த வேகமான பாடல்கள் அவர்களுடைய உணர்வுகளை சோர விடாது. என்றால் சோர்ந்து போனா நித்திரை வந்தால் விபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வேகமான இசை கொண்ட பாடல்களை சத்தமா கேட்டுக்கொண்டு போவாங்க. சில சாரதிகளை பார்த்தோம்னு சொன்னால் வெற்றிலை பாக்கு போடுகிற பழக்கம் இருக்கு, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்த இசை வந்து அவர்களுடைய வேகத்தை கூட்டி குறைப்பதற்கு ஒரு கருவியாக இருக்கும். சில நேரங்களில் வந்து வேகமான பாட்டை ஒருத்தர் வேகமா வாகனம் ஓடுறாருன்னு சொன்னால் சரி இவருக்கான ஒரு பாட்டை செலக்ட் பண்ணுங்க பார்ப்போம் என்று யாராச்சும் சொன்னாங்கன்னு சொன்னா உடனே சொல்லுவாங்க அஜுனர் வில்லு அரிச்சந்த சொல்லு ஜிக்கு 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 என்று அந்த வேகமான பாட்டை போட்டுருவாங்க. என்னன்னு சொன்னா அப்படி வேகமா வாகனம் போனால் அந்த பாட்டு அப்படி இருக்கும்னு சொல்லி இப்படி எங்களுடைய வேகங்களுக்கு ஏற்ற வகையிலே பாடல்கள் உதவும். அதே நேரத்திலே பாடல்களுக்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய வேகங்களும் கூடி குறையும் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. ஆகவேதான் எங்களுடைய உணர்வு பயணத்திற்கு இந்த பாடல்கள் மிகுந்த துணைகளும். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான வேக இசை கொண்ட ஒரு பாடலோடு தான் நாங்கள் அடுத்து உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். நிச்சயமாக நீங்க சொன்னது போல வந்து அந்த பாடலை கேட்கிற போதே நாங்களே டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவ்வளவுத்துக்கு வந்து எங்களுக்கு எனர்ஜியை தரக்கூடிய ஒரு பாடலா கூட இருக்கு. சரி, சூர்யாவோட பாடல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எப்படி சொல்றது எங்களை சந்தோஷமா வச்சிருக்கக்கூடிய அதாவது எப்பொழுதுமே மைண்டை ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு பாடல்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்ச பாடல் இல்ல எனக்கு வந்து சூர்யாவோட பாடல் சூர்யாண்டோடனே எனக்கு மைண்டுக்கு வர்றது வந்து வாரணம் ஆயிரம் திரைப்படத்துல வர்ற இந்த கிட்டார் வந்து வாசிக்கிறேன் நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு சொன்னால் அது நைஸான ஒரு கிட்டார் பீஸோட அழகாக அந்த பாடலும் ஒரு ரொமான்டிக் மூட கிரியேட் பண்ண அந்த பாடல் எனக்கு பிடிக்கும். ஆனால் சூர்யாவோட மிக வேகமான பாடல்கள் நிறைய இருக்குது. அதிலும் குறிப்பாக நான் யோசிக்கிறது என்று சொன்னால் இப்ப நாங்க போட போற பாட்டையே நான் அதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்றேன், அப்படித்தானே? சரி, அதை நீங்க சொல்லுங்க, விஷயத்துக்கு நான் வரேன். சரி, நான் என்னன்னு சொல்றேன், நீங்க பாடல சொல்லிடுங்க. சரி, அயன் திரைப்படத்துல வந்து மிகவும் வேகமான பாட்டு அப்படின்னு சொன்னா என்னத்தை சொல்லுவீங்க? அயன் திரைப்படத்துல வேகமான பாடல் எப்பவுமே படத்துல முதலாவது பாடல் ஹீரோவுக்காக உருவாக்கப்படுற பாடல் ஒரு வேகமான பாடலாகத்தான் இருக்கு. பழக்கிற பகலானி அனல் அடிக்கிறதுலானி என்ற அந்த பாடல் ஒரு அட்டகாசமான ஒரு பாடல். அந்த பாட்டை பார்த்தோம்னு சொன்னால் அப்படி சூர்யா வந்து வித்தியாசமான கேரக்டர்ல வந்து ஒரு ஏர்போர்ட்ல வந்து எப்படி எல்லாம் அந்த வேலை செய்யறாங்கன்னு சொல்லி அழகாக அந்த மேக்கப் போட்டுல அழகாக காட்டியிருப்பாங்க. அது படத்துல கதை கேட்ட வகையில அந்த பாடல் அமையும். ஆனால் அது மிக வேகம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு பாடலாகத்தான் அந்த பாடல் அமைந்திருக்கும். ஹாரிஸ் ஜெயராஜ் உண்மையில வந்து மாஸ்டர் ஆஃப் மியூசிக் சவுண்ட் சொல்லி மாம்ஸ் சொல்லி அவர் செல்லமா கூப்பிடுவாங்க. மாஸ்டர் ஆஃப் மியூசிக் சவுண்ட் சொல்லி அற்புதமான அந்த சவுண்ட் கிளாரிட்டியோட இசையை கொடுக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் தான் ஹாரிஸ் ஜெயராஜ். என்ன தெரியல, இப்ப கொஞ்ச நாளா வந்து அவரை காணவே இல்லை, எல்லாருமே தேடிக்கொண்டு திரியிறாங்க. அருமையான பாடல்களை தந்துட்டு இப்ப காணாம போய். ஆனா உலகத்திலேயே மிக பிரபல்யமான அல்ல அதிக பொருட்செலவோடு உருவாக்கப்பட்ட நல்ல ஸ்டூடியோக்களை எல்லாம் ஹாரிஸ் ஜெயராஜ் வச்சிருக்கிறார். அப்ப அந்த ஸ்டூடியோல வர வருமானம் போதுமன்ற மாதிரி அவர் இருந்துட்டார் போல இருக்கு. அண்மையில ஒரு பேட்டி ஒன்று எடுத்துட்டாங்க, ஏன் நீங்க இப்ப வாரீங்க இல்ல, அடிக்கடி உங்களை காண முடியுது இல்ல என்று சொல்லி கேட்க வந்து நான் 10ஓட 11 போறதுக்கு நான் விரும்ப இல்லை, வார எல்லாருக்கும் ஆமா போட்டுட்டு நான் இசையமைக்க ஆரம்பிக்கல. அவர் சொல்லி இருக்கிறார், தளபதி விஜயோட படமே கிட்டத்தட்ட 7-8 படத்தை வந்து தான் ஸ்கிப் பண்ணி இருக்கிறாரா. ஏன்னு தான் இன்னொரு படத்துல கமிட் ஆகி இருக்கல, திடீரென்று இந்த ஹீரோட பாட்டு வரைக்கல, அதுல வந்து முழு கான்சென்ட்ரேஷன் என்னால் செலுத்த இல்லாம போயிடும். அதனாலேயே தான் 7-8 படம் விஜயோட படத்தை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன்னு சொல்லி இருக்கிறார். அது உண்மையா பொய்யோ தெரியாது, ஆனால் அப்படி ஒரு தனித்துவமா இருக்கணும்னு ஆசைப்படுற ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்த திரைப்படம் தான் இந்த அயன் திரைப்படம். அற்புதமாக அழகாக உருவாக இருக்குமா அந்த திரைப்பட பாடலோடு தான் அடுத்து நாங்கள் இணைந்து கொள்ள போகிறோம். வாருங்கள், இது உங்கள் கச்சேரி ஆரம்பம். பழக்கிற பகலானி பட்டக்கிற அகலானி அடல் அடிக்கிற துகிலானி நகலே நகலானி மழை அடிக்கிற முகிலானி கிணறு அடிக்கிற திகிலானி மண்டக்கிற அகிலானி முள்ள மலராணி
சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, செய்திகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. பூட்டை தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. வானவில்லை போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா. காலகாலமாக பெருசுங்கடா, ரொம்ப பழசுங்கடா, நீ முன்னே முன்னே வாடா வாடா. பல பழக்கிற பக்கலானி, பட்ட பட்டக்கிற அக்கலானி, அடல் அடிக்கிற துகலானி, நகலை நகலானி, மலை வண்டிக்கிற முகிலானி, திணறடிக்கிற திகிலானி, மண்ண மண்டக்கிற அகிலானி, முள்ளா மலராணி. எண்ணித்தோடும் வயது இது, ஒரு வெட்டு கத்தி போல் இருக்கும். அதிசயம் என்னவென்றால் அதன் இருபக்கம் போல் இருக்கும். கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனை செடி முளைக்கும். புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும். ஆலி குத்தும் மாடி உண்யணி என்று தாமி, பல இன்பம் பள்ளி சேர்த்து ஒரு மூட்டை கட்டி வாணி வாணி. பல பழக்கிற பகலானி, பட பட்டக்கிற அகலானி, அடல் அடிக்கிற துகலானி, நகலே நகலானி, மலை அடிக்கிற முகிலானி, திணற அடிக்கிற திகிலானி, மண மண்டக்கிற அகிலானி, முள்ளா மலராணி. சில துன்பங்களை நாம் மறப்போம், கடிகாரமுள் தொலைத்து தொடுவானம் வரை போய் வருவோம். அடைமழை வாசல் வந்தால் கையில் குடையின்றி வாகனைவோம். அடையாளம் தான் கூறப்போம், எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம். என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம், அடை இந்த நொடி போதும், வேறு என்ன வேண்டும் வேண்டும். பல பழக்கிற பகலானி, பட பட்டக்கிற அகலானி, அடல் அடிக்கிற துகிலானி, நகலே நகலானி, மலை அடிக்கிற முகிலானி, திணறடிக்கிற திகிலானி, மண்ண மண்டக்கிற அகிலானி, முள்ளா மலராணி. சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. பூட்டை தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. வானவில்லை போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா. காலகாலமாக பெருசுங்கடா, ரொம்ப பழசுங்கடா, நீ முன்னே முன்னே வாடா வாடா.
கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே எங்களுடைய இசை கலைஞர்களும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்களுமே நம்புறோம். என்று சொன்னால் அந்த பாடல்கள் வரிகள் ஒவ்வொன்றுமே வந்து ரொம்பவுமே பிரமாதமாக இருந்தது. நாங்களுமே பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தோம், நீங்களுமே பார்த்து ரசித்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். சரி, நிகழ்ச்சியில அடுத்ததாக எங்களுடைய இசைக்கலைஞர்கள் என்ன பாடலை பாட இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது அந்த பாடல் வந்து அநேகர் பாடி இருப்பீங்க. சில பேரை நாங்க பாக்குற போது ட்ரிங்க் டோனா கூட வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா வெளிவந்த ஒரு திரைப்படமா இருக்கு, தனுஷோட திரைப்படம். என்ன பாடல்னு சொல்லுங்க. சில நேரங்கள்ல சில பாடல்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டை உருவாக்கும். ஆனால் இப்ப பார்த்தோம்னு சொன்னால் இந்த மனுஷரோட ரசனையை வந்து எங்களால் சரியா உணர்ந்து கொள்ளவே முடியல. ஏன்னு சொன்னால் காலத்துக்கு காலம் அவங்களோட ரசனை மாறிக்கொண்டு போகுது. அதை விட இப்ப நாங்க பாவிச்சு கொண்டிருக்கிறோம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், நிறைய டிக்டாக், இப்படிப்பட்ட சமூக வலைத்தளங்கள்ல திடீரென்று சொல்லி எப்பவோ போட்ட எத்தனையோ வருஷத்துக்கு முதல் போட்ட ஒரு பாட்டு திடீரென்று வந்து தீப்பெற்றி எரியும். எல்லாரும் டைம் வந்து அப்படி ஒரு ட்ரெண்டா மாறும். அப்படி இப்ப அண்மை காலமாக பல பாடல்கள் வந்து கொண்டிருக்கு தெரியுமா? நிச்சயமாக. சில நேரங்களில் நாங்க பார்த்தோம் சொன்னால் இப்ப பாரத் நம்முடைய முக்கியமான நடிகர்களுடைய திரைப்படங்கள்ல பழைய காலத்துல போடப்பட்ட பாடல்களை அந்த திரைப்படத்துல போட்டு காட்டினாங்கன்னு சொன்னால் அந்த பாடல் வந்து அப்படி பெரிய லெவலுக்கு போற வந்து வித்தியாசமாகவே உணரக்கூடியதாக இருக்கும். லியோ படத்துல பார்த்தோம்னு சொன்னால் கரு கரு கருப்பாகி அந்த பாட்டை பார்த்தோம்னா இப்பயே பிரதுவா ரோஜா நடிச்ச ஒரு பாட்டு இதுல வந்து சூப்பர் ஹிட் ஆகி அது ரீமிக்ஸ் பண்ணி அங்க இங்க போட்டு சமூக வலைத்தளம் எல்லாமே போட்டு பாட்டை அடிச்சு அந்த பாட்டை வந்து அப்படி ட்ரெண்ட் ஆக்கிறாங்க. அதை விட பார்த்தோம்னு சொன்னால் ஏதோ ஒரு தெலுங்கானாவோ கன்னடமோ என்ன மொழிகளே என்னால் அதை சரியா ஊகிக்க முடியல. அதுல பார்த்தோம்டா சீ சீ சீரனு நீ சீ சீ பாட்டுன்னு சொன்னாலே தெரியும். அந்த பாட்டு அந்த பாட்டை பாடினவர் திடீரென்று 10 வருஷத்துக்கு பிறகு நடிக்கைகளை ஓமக்குச்சி மேல இருந்துட்டு இப்ப குண்டா வந்து ஐயோ 10 வருஷத்துக்கு முதல் நான் பாடின பாட்டு இப்ப வந்து இப்படி ஃபேமஸ் ஆக மாட்டேன் நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி அந்த ஆளே ஆச்சரியத்தில் தலை தூக்குது. அப்ப எந்த காலத்துல எப்படிப்பட்ட பாடல்கள் வந்து ட்ரெண்ட் ஆகாமட்டு தெரியாது. அதுக்கு பிறகு ஏஐல உருவாகின சில பாட்டுகள் வந்து உங்களுக்கு எப்படி வந்து போனதுன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு இப்ப பார்த்த மட்டும் சொன்னால் இப்ப வந்திருக்குது அம்மா அண்ணாட்ட பாத்தியா அது சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி எந்த நேரங்கள்ல எந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகும்ன்றது யாருக்குமே சொல்ல முடியாது. ஆனால் அது வந்த பதத்துல காணாம போயிடும். ஆனா இந்த திரை இசை பாடல்களுக்கு இருக்கின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாய சக்தி என்னன்னு சொன்னால் காலம் கடந்தும் அது தன்னுடைய தன்மையை இழக்காமல் மனங்களிலே ஒலித்துக் கொண்டிருப்பதுதான் இந்த திரை இசை பாடல்களுடைய முக்கியமான ஒரு தன்மையாக காணப்படுகிறது. நிச்சயமா நீங்க சொன்னது போல வந்து எவ்வளவு பாட்டு வந்து ரெண்டாய் கொண்டிருந்தாலும் கூட இந்த பாடல் நான் சொல்ல வந்த பாடலை நீங்க இன்னுமே கண்டுபிடிக்கல. தனுஷோட நடிப்புல வெளியான ஒரு திரைப்படத்துல இருந்து வெளிவந்த ஒரு பாடல் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இடையில தான் வந்திருந்துச்சு. நீங்க திரைப்படத்தை சொல்லுங்க, நான் பாடல் திரைப்படத்தை சொன்னா நீங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த திரைப்படத்துல நீங்க சொல்லுங்க அந்த பாடல் என்னவா இருக்கும், சும்மா ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்க. பாடல் சொன்னா இப்ப நிறைய பாடல் இருக்கு. அந்த திருச்சிற்றம்பலம் படத்துல பறக்க பறக்க தோடி அது இல்ல, அது வந்து எப்படி வந்து நாங்க அநேகர் கேட்டிருப்போம், போற இடம் எல்லாமே கேட்டிருப்போம், சந்திக்கு சந்தி அந்த பாட்டு தான் போட்டுட்டு இருப்பாங்க. இன்னும் வாத்தி படத்துல ஒரு பாடல் ஒன்று இருக்குது, ஒரு தல காதல தந்தேன்னு சொல்லி அது அந்த காதல்களுடைய ரிங்டோனாவே மாறான்னு சொல்லி நீங்களும் சொல்லுவீங்க. அது அப்படி இருந்தேன்னு சொன்னா அந்த பாட்டா தான் இருக்கு. நிச்சயமாக அந்த பாடல் தான் ஒரு தல காதல தந்தன்ற ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல். எப்படி சொல்ற தனியா இருந்து கேட்கின்ற போது வந்து அப்படியே மனசு நிறையக்கூடிய வகையில வந்து அந்த பாடல் அவ்வளவு இசையமைத்தா இருக்கட்டும் அல்லது வந்து அந்த பாடல் பாடின அந்த குரலாக இருக்கட்டும் அப்படியே மனதை ஈர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லையா? தனியா இருந்து கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக லவ் மூட்ல இருந்திருக்கீங்க. லவ் மூட்ல இருந்தா தான் அந்த பாடல் கேட்கணும் அப்படி எல்லாம் அவசியம் இல்லை இளைஞர்களா? அப்படிங்களா? சரி, ஓகே. ஆகவே கலிஸ்டா ரசித்த அந்த பாடலை நீங்களும் ரசிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தோடு தான் நாங்களும் அந்த பாடலோடு உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். வாருங்கள், இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் கச்சேரி ஆரம்பம். இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்கடையில சொல்லி தரவா மாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தரவா மாத்தி ஏ உசர ஓசர தார கை மாத்தி அடியாத்தி இது என்ன பேரு உன்னால நான் நான்
பல இசையமைப்பாளர்கள் சில காலங்களிலே தங்களுடைய ஆட்சியை கோலாகலமாக செய்திருப்பார்கள். இப்படி நாங்கள் பார்த்தோம் ஒரு அளவுக்கு எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த இசையமைப்பாளர்கள் என்று பார்க்கின்ற பொழுது MS விஸ்வநாதனிலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியிலிருந்து நாங்கள் ஒரு அளவுக்கு சிலரை நாங்கள் குறிக்கலாம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இரட்டையர்களாக இருந்தார்கள். பிறகு MS விஸ்வநாதன் அவர்கள் மாத்திரமே இசையமைக்க தொடங்கினார். அவர்களுக்கு பிறகு பார்க்கின்ற பொழுது அதை தாண்டி பல இசையமைப்பாளர்கள் வந்தார்கள். சங்கர் கணேஷ் அவர்களும் இரட்டையர்களாக வந்தார்கள். சங்கர் கணேஷ் அதே போல இப்ப விவேக் மர்வின் என்று சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் இரட்டையர்களாக இந்த காலத்துல பல இசைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இரட்டையர்களாக இசையமைத்தவர்கள் பலர். அதை விட பார்க்கின்ற பொழுது இந்த சங்கர் கணேஷ் அவர்களுக்கு பிறகு பார்க்கின்ற பொழுது தேவா இருக்கின்றார், S.A. ராஜ்குமார் இருக்கின்றார், வித்யாசாகர், G.V. பிரகாஷ், அப்படி இப்படி நிறைய பேரை நாங்கள் சொல்லிக்கொண்டு போல இப்ப இளையர்களுடைய இதய துடிப்பை அளந்து போடுகின்ற அனிருத் வரைக்கும் ஏராளமான இசையமைப்பாளர்கள் தங்களுடைய பாடலை அழகாக வழங்கி இருக்கின்றார்கள். ஆனால் அந்த 90s என்று சொல்லப்படுகின்ற ஒரு காலத்திலே உருவான அந்த பாடல்கள் எப்பொழுதுமே அந்த எவர்கிரீன் சாங் என்கின்ற அந்த கேட்டகரி, அந்த வகையறைக்குள்ளே அவை அடங்கி விடுகிறது. அதாவது பழைய பாடல்கள் பெரிதாக நிலைப்பதில்லை, இருந்தாலும் அவ்வப்போது வந்து செல்லும். புதிய பாடல்கள் அந்த நேரங்களிலே தங்களுக்குரிய வீரியத்தை செலுத்திவிட்டு காணாமல் போயிடும். ஆனால் அந்த 90s என்று சொல்லப்படுகிற எவர்கிரீன்ஸ், அந்த 90s 80s 90s அந்த காலப்பகுதி 20 இந்த காலப்பகுதிகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கொஞ்சம் பாடல்கள் எப்பொழுதுமே மனதை விட்டு நீங்காத பாடல்களாகத்தான் இருக்கிறது. அதிலே இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்களுடைய பாடல்கள் காதல் பாடல்களுக்கு, மனதை வருடுகின்ற காதல் பாடல்களுக்கு மிக மிக உரித்தான பாடல்களாகவே அமைந்து விடுகிறது. அப்படி உருவாகிய வித்யாசாகர் அவர்களுடைய இசையில் உருவான ஒரு பாடலோடு தான் அடுத்து நாங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். பாடல் பற்றி விவரத்தோடு கலிஸ்டா. நிச்சயமாக நீங்க சொன்னது போல ஒரு விடயத்தை நானுமே ஞாபகப்படுத்த விரும்புறேன். என்னன்னு சொன்னா இந்த 90 காலப்பகுதியில் வெளிவந்த பாடல்கள் பழைய அந்த ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்டவர்களும் கேட்பார்கள், இந்த புதிய தலைமுறையினரும் கேட்பார்கள். அப்படி எல்லா வகையினரும் கேட்கக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இந்த 90 காலப்பகுதியில் வெளிவந்த பாடலா இருக்கு. நாங்க பார்க்கிற போது இன்றைய இந்த புதிய தலைமுறையினர் கூட அந்த பாடலை தேடி தேடி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு அர்த்தம் மிகுந்த பாடல் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு விடயம் தான் அந்த 90 காலப்பகுதியில் வெளிவந்த பாடல். அன்றைய காலங்களில் நாங்களும் அநேக பாடல்களை கேட்டு ரசித்திருப்போம். அந்த வகையில இன்றைய நாள்ல உங்களுக்காக அடுத்தும் வர இருக்கின்ற பாடல் தோல் திரைப்படத்திலிருந்து வெளிவந்த ஒரு பாடல். அந்த பாடல் வரியெல்லாம் உங்களுக்கு எப்படி பாடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுதான் இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னால் அது என்ன மாதிரி இறைச்சி தூளா அல்லது மீன் தூளா மிரக்கறி தூளா, அது அந்த பாடலை கேட்கின்ற போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த பாட்டு எவ்வளவு ஹிட்டான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி. ஆசை ஆசை இப்பொழுது பேராசை, இப்பொழுது ஆசை தீரும் காலம் இப்பொழுது என்கின்ற ஒரு பாடலோடு தான் நாங்கள் இணைந்து கொள்ள போகிறோம். அற்புதமாக நிச்சயமாக உங்கள் மனதை வருடும் பாடலாகவே அதாவது இப்போது அந்த பாடல்களோடு இணைந்து கொள்ள நாங்கள் காத்திருக்கிறோம், உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். வாருங்கள் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் கச்சேரி ஆரம்பம். ஆசை இப்பொழுது பேராசை, இப்பொழுது ஆசை தீரும் காலம் இப்பொழுது. கண்ணால் இப்பொழுது காயங்கள் இப்பொழுது காலம் மீறும் காலம் இப்பொழுது.
ஆசை ஆசை முன்வெளியாகிறேன் இப்பொழுது நீ பனித்துளியாவது எப்பொழுது இப்பொழுது குடிநீராவது இப்பொழுது கிழக்கு சூரியன் எப்பொழுது கிழக்கில் ஒளிவது எப்பொழுது உடவை கருவில் எப்பொழுது நீ புதிதாய் பிறப்பது எப்பொழுது ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் எப்பொழுது கண்ணால் முன்னால் இப்பொழுது காயங்கள் இப்பொழுது காயம் தீரம் காலம் இப்பொழுது மலையாய் எழுந்தேன் நான் இப்பொழுது மணலாய் விரிந்தேன் நான் இப்பொழுது சுவடை பதினாய் நீ எப்பொழுது மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்களுக்காகவே வித்தியாசமான பாடல்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்ள முடியும். புதிதாக வந்த பாடல்கள், 90 கால பகுதிகளில் வெளிவந்த பாடல்கள், இவ்வாறு வந்து ஒவ்வொரு வகையான பாடல்களை நாங்களுமே தந்துட்டு இருக்கோம். அடுத்தும் கூட குறிப்பாக நம்ம ஹீரோவுக்கு பிடிச்ச பாடல் அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ள முடியும். என்னன்னு சொன்னா நிகழ்ச்சியிலேயே சொல்லிட்டாங்க என்ன பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்காக வருவாங்க தெரியும். நீங்க அப்படி எப்படி சொல்றது சொல்லிட மாட்டேன் லேஸ்ல, அது சொல்லவும் இல்ல, உங்களுக்கு மாறி வந்துட்டு வார்த்தை பிரயோகம் மாறி முடியாம வெளியில வந்துடும். ஐயோ சொல்லிட்டேனே என்று சொல்லிட்டு அதை மறைக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுற இருக்குல்ல, அந்த பாடு ரொம்ப கஷ்டமானது. தெரியுமா உங்களுக்கு சில இசையமைப்பாளர்கள் எப்படி உருவானார்கள், அவர்கள் எப்படி ஆரம்பித்தார்கள் என்கின்ற பல விடயங்கள் வந்து இருக்கிறது. உண்மையிலே நாங்கள் இளையராஜா அவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அன்னைக்கிளி திரைப்படம் அவருக்கு ஒரு ஆரம்பமாக அமைந்திருந்தது. பஞ்சு அருணாச்சலம் என்கின்ற ஒரு கதாசிரியர், பாடலாசிரியர், அவர்தான் இளையராஜா அவர்களை அருமையாக இந்த இசைத்துறையிலே அறிமுகப்படுத்தியவர். உண்மையிலே இளையராஜா அவர்களை சந்திக்க போகின்ற பொழுது பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் வேறு ஒரு காதல் கதையோடு இணைந்து அவர் பயணித்துக் கொண்டிருந்தார். ஆகவே இளையராஜா அவர்கள் கூட உனக்காகவே இந்த திரைப்பட பாடல்களுக்காகவே நான் உனக்காக ஒரு திரைப்படம் எழுதுகிறேன் என்று சொல்லி அன்னக்கிளி திரைப்படத்தை உருவாக்கி அந்த திரைப்படத்துக்குரிய இசையமைப்பாளராக இளையராஜா அவர்களை அறிமுகப்படுத்தி அன்னக்கிளி திரைப்பட பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்க பண்ணி இளையராஜாவை அடுத்த பரிணாமத்துக்கு உயர்த்தியவர் பஞ்சு அருணாச்சலம். இப்படி ஒவ்வொரு இசையமைப்பாளர்களுக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கிறது. அதே போல உங்களுக்கு தெரியும் பிரியமானவளே விஜய் அவர்களுடைய திரைப்படத்திலே எவ்வளவு அருமையான பாடல்கள் இருக்குது. எனக்கு ஒரு சிநேகிதி தென்றல் மாதிரி, 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மை ஆனதோ, இப்ப நிறைய பாடல்கள் இருக்கிறது. ஆனா இந்த பாடல்களுக்குரிய சொந்தக்காரர் யார் என்று பார்த்தோம் சொன்னா இசையமைப்பாளர் S.A. ராஜ்குமார். S.A. ராஜ்குமார் அவர்கள் முதலாக இசையமைத்த திரைப்படம் எது தெரியுமா? சின்ன பூவே மெல்ல பேசு என்கிற திரைப்படம். சின்ன பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு என்று சொல்கின்ற அந்த பாடல் அருமையான ஒரு பாடல். ஜெயச்சந்திரன் அவர்களுடைய குரலிலே அந்த பாடல் அமைந்திருக்கும். ஒரு முறை அவர் ஒரு விடயத்தை கோரியிருப்பார். S. ராஜ்குமார் அவர்களுடைய தந்தை வந்து ஒரு பாடலாசிரியராக இருந்தவர். அவர் இளையராஜாவினுடைய இசையில தேவாவினுடைய இசையில வருகின்ற பல பாடல்களுக்கு வந்து அவர் வரிகள் எழுதி இருக்கிறார். அப்படி அவர் வரிகளை எழுதிவிட்டு மேசையிலே வைத்து போய்விடுவாராம்.
திடீரென அந்த இசையை, அந்த பின்னணி இசையை, அந்த பாடலுக்கான இசையை எஸ் ஏ ராஜ்குமார் ஒரு இளம் வயதிலே கேட்டு 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 அந்த இசை கேட்ட வகையில மீகுதி வரிகளை அவரே எழுதி அவரே கொடுத்து விடுவாராம். தந்தையார் வந்து கேட்கின்ற பொழுது வந்து இருந்த பாடலுக்கான இல்லைன்னு சொல்லிக்கலாம், நான் எழுதி கொடுத்துட்டேன், ஓகே இருந்துச்சா ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே விட்டுருவார். ஆகவே முதலில் ஒரு பாடலாசிரியருக்குரிய ஒரு எழுத்து வடிவத்திலே ஆரம்பித்தவர் தான் எஸ் ஏ ராஜ்குமார். அப்படி அந்த இசைகளை, பாடலுக்குரிய இசைகளை கேட்டு 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 வளர்ந்து தன்னை லாபகப்படுத்தி தன்னை ஒரு இசையமைப்பாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பலத்த முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட இந்த சின்ன பூவை மெல்ல பேசு என்கின்ற இந்த பாடலுக்காக அவர் கிட்டத்தட்ட ஒரு 300 ஆர்கெஸ்ட்ராவை பாவித்திருப்பார் என்று சொல்லி கூறியிருக்கிறார். கிட்டத்தட்ட 300 கலைஞர்கள் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கோரஸில் இருந்து இசைக்கருவிகளை வாசிப்பதற்கு என்று சொல்லி. இப்பொழுதெல்லாம் இருக்கிற போல ட்ராக் லூப் என்று சொல்லி நாங்கள் தனித்தனியாக எடுப்பது கிடையாது. அப்பொழுது திருமண விழா கோலம் மாதிரி அனைவருமே அந்த ஸ்டுடியோக்குள்ள இருந்து அப்படி வாசிப்பாங்க. அவ்வளவு ஒரு கோலாகலமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான காலப்பகுதியில ரெக்கார்ட் பண்ணப்பட்டு உருவானதுதான் இந்த சின்ன பூவை மெல்ல பேசு, எஸ் ராஜ்குமாருடைய முதல் திரைப்படம். அந்த முதலாவது பாடலை நீங்க இருக்கா, சின்ன பூவை மெல்ல பேசு உங்கள் காது சொல்லிப்பாடு, இந்த பாடலை நீங்க செலக்ட் பண்ணி அந்த பாடலை கேட்டீங்கன்னு சொன்னால் நான் சொல்ற அந்த ஆகஸ்டா அவ்வளவு கலைஞர்களுடைய சப்போர்ட், இந்த பாடலுடைய வீரியம் எப்படி அமைந்திருக்கும் என்பதை நீங்கள் கூட அறிந்து கொள்ளலாம். சரி, இது இந்த விடயத்துக்கான ஒரு தகவல். இந்த தகவலோடு தான் நாங்கள் பாடலோடு இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலே ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையோடு உருவானதுதான் அனல் மேலே பனித்துளி என்கின்ற அந்த பாடல். அந்த பாடலோடு தான் நாங்கள் இணைந்து கொள்ள காத்திருக்கோம். பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களுடைய குரலிலே உருவான அந்த பாடலோடு பயணிக்க காத்திருக்கின்றோம். இணைந்து கொள்ளுங்கள். இது உங்கள் கச்சேரி ஆரம்பம். அனல் மேலே பனித்துளி, அலை பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழை துளி, இவைதானே இவளினே, இமை இரண்டும் தனித்தனி, உறக்கங்கள் உரைப்பனி, இதற்காக தடை நீ. அனல் மேலே பனித்துளி, அலை பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழை துளி, இவைதானே இவளினே, இமை இரண்டும் தனித்தனி, உறக்கங்கள் உரைப்பனி, இதற்காக தடை நீ. இந்த காற்றின் நிழலில் மலரிதழ்கள் விரிந்திடுமோ, இந்த தேவ வினாடியில் மன அறைகள் திறந்திடுமோ, ஒரு சிறு வலி இருந்தது இதயத்திலே, இதயத்திலே, உனதிரு விழி தடவியதால் அவிழ்ந்து விட்டேன் மயக்கத்திலே, உதிரட்டுமே உடலின் திரை, அதுதான் இனி நிலாவின் கரை கரை. அனல் மேலே பனித்துளி, அலை பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழை துளி, இவைதானே இவளினே, இமை இரண்டும் தனித்தனி, உறக்கங்கள் உரைப்பனி, இதற்காக தடை நீ.
சரி நேயர்களே, நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நேரத்துக்குள்ளே நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இவ்வளவு நேரமும் இனிமையான பாடல்கள் நிச்சயமாக உங்கள் இல்லத்திரைகளுக்கூடாக உங்களை வந்து சேர்ந்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கும் என்பது எங்களுடைய எண்ணமாக அமைந்து காணப்படுகிறது. ஆகவே இந்த பாடல்களை கேட்கின்ற போதெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு நினைவுகள் உங்கள் மனங்களிலே தொட்டு சென்றிருக்கும். ஆகவே இந்த நேரங்கள் மனதிலே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற காத்திருக்கிறோம். நிச்சயமாக இன்றைய நாளில் ஒவ்வொரு பாடல்களை பார்க்கின்ற போதும் ஏதோ ஒரு நினைவுகளை எங்களை மீட்டி பார்க்கக்கூடிய, அது மாத்திரமல்லாமல் மனதுக்கும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய பாடல்களை நாங்களுமே கேட்டிருந்தோம். குறிப்பாக எங்களுடைய இசை கலைஞர்கள் உங்களுக்காக அந்த பாடல்களை தந்திருந்தார்கள். நீங்களுமே மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்திருப்பீர்கள் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது. உண்மையில் இந்த இசையோடு நினைவுகள் இரண்டர கலப்பது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் தான் ஒரு பாடல் இருக்கிறது, உங்களுக்கே தெரியும். நினைவோ ஒரு பறவை, விரிக்கும் அதன் சிறகை, கலக்கும் அது பறக்கும் பறக்கும் அது கலக்கும் தன் உறவை என்று சொல்லி அழகாக அந்த வரிகள் அமைந்திருக்கும். அதே போலதான் இந்த இசையும் நினைவுகளோடு இரண்டர கலந்து பறக்கின்ற ஒரு பறவையாகத்தான் மாறி உங்கள் மனங்களை ஆசுவாசப்படுத்தி இருக்கும். ஆகவே மீண்டும் ஒரு முறை அந்த இசை கடலிலே உங்களை நீந்த செய்த எங்கள் கலைஞர்களை மீண்டும் ஒருமுறை நாங்கள் நினைவுபடுத்தி அவர்களுக்கான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்க ஆசைப்படுகிறோம். உண்மையில் லாரா மியூசிக்கல் பேண்ட் அவர்களுக்கு எங்களுடைய மனமாற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் கலைஞர்களாக, இசை கலைஞர்களாக எங்களோடு இணைந்து கொண்டிருந்த லீட் கிட்டார் வாத்திய கருவியோடு இணைந்த டேனியல் அமலராஜா, பேஸ் கிட்டார் வாசித்த அமல்ராஜ் டெரன்சோ, ரிதம் கிட்டாரோடு இணைந்து கொண்ட லூகாஸ் ஜீவனிதன், ஒக்டபேடோடு பலம் வந்த வரதன் சர்வேஸ்வரன், கீபோர்டு வாத்திய கருவியோடு இணைந்து கொண்ட கலைஞர்களான கருணாகரன் சரண் மற்றும் டிகுகுமார் மதுமேனன் ஆகியோருக்கு எங்களுடைய டான்ஸ் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்றைய நாளில் பாடகர்களாக எங்களுடைய பாடல்களை பாடி சந்தோஷப்படுத்திய ராசேந்திரம் நிருத்திகன் மற்றும் தனுஜன், சிவானந்த சர்மா, சிவநாதன், துஷாந்த் ஆகியோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் அஜிந்திகா ராசநாயகம், பிரணவி ராஜேஸ்வரன், தர்சிகா ஸ்ரீகாந்தன், சரண்யா செல்வராஜா, அபிஷனா பாலச்சந்திரன் ஆகியோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே அற்புதமான இந்த இசை மழையோடு நனைந்து கொண்ட உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருவர் ஞாபகப்படுத்தி நேர்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களோடு இணைந்து எங்களுடைய டான்ஸ் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிய தொழில்நுட்பவியலாளர்கள், படத்தொகுப்பாளர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் என்று சொல்லி அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் குறிப்பிடப்படும் நாம் என்றும் அன்புடன் கேலிஸ் பீட்டர் சேவியர் மற்றும் கேலின் ஸ்டார் ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.